முருங்கைக்கீரை பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 2 கைப்பிடி அளவு முருங்கைக்கீரையை சுத்தம் பண்ணி கழுவி நிழலில் உலர்த்தி எடுத்து வச்சுருக்கோம். அது வெயிலில் வேணாலும் நீங்கள் வச்சு எடுத்துக்கலாம். கருவேப்பிலை ஒரு 3 கொத்து, 50 கிராம் துவரம்பருப்பு, 50 கிராம் உளுந்து, கருப்பு உளுந்து, 50 கிராம் பொட்டுக்கடலை, 1½ ஸ்பூன் மிளகு, கொஞ்சமாக புளி சின்ன பீஸு, உப்பு தேவையான அளவு, ஒரு 10 பல் பூண்டு, பெருங்காயம், இது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிடுங்க. முருங்கைக்கீரையையும் அதே மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணிடுங்க. மிளகாய் மட்டும் கொஞ்சம் எண்ணெய் போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. எல்லாம் வறுத்து எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் இந்த பருப்பு மிளகாய் எல்லாத்தையும் போட்டு அரைச்சிட்டு அந்த முருங்கைக்கீரையையும் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ சாதாரணமாக நம்ம குழம்பு எதுவும் வைக்கலைன்னா ஒரு நாளைக்கு டெய்லி இதை எடுத்துக்கலாம். இட்லி தோசைக்கு எடுத்துக்கலாம், சாதத்துக்கு வேணாலும் போட்டு சாப்பிட்டுக்கலாம். இல்லை ஒரு நாளைக்கு குழம்பே நம்ம வைக்கலைன்னா கூட இந்த சாதத்தை போட்டு இதில் நெய்யை ஊற்றி ஒரு 3 ஸ்பூன் நெய்யை ஊற்றி இந்த பொடியை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா அதோட கொஞ்சம் வத்தல் அப்பளம் ஊறுகாய் இருந்துச்சுன்னா போட்டுங்க. அவ்வளோ அருமையாக இருக்குது. செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். இந்த முருங்கைக்கீரை உடம்புக்கு ரொம்ப நல்லது. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு பீனிக்ஸ் பெண்கள் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ.